சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் வருகிற 19ஆம் தேதி தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளம், கர்நாடகா உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கு விசாரணையின் போது அரசு அதிகாரிகள் தவறான தகவலை வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தவறான தகவல் உறுதியானால் நீதிமன்ற அவமதிப்பிற்கு சமம் என்றும் எச்சரித்துள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. டெல்லி செங்கோட்டையில் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி முதலமைச்சர் விஜய் சனிக்கிழமை சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்றுள்ள அவர் முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்றுகிறார். காலை 8:45 மணிக்கு மூவர்ண கொடியேற்ற முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை கிண்டியில் நடைபெற்றது. தாவேக அரசு அமைந்து முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை கிண்டியில் நடைபெற்றது. தாவேக அரசு அமைந்து முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். சைவ வைணவ சமயங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் ஒத்திவைத்துள்ளது. MBBS, BDS படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வு வியாழக்கிழமை தொடங்கியது. முதற்கட்டமாக சிறப்பு பிரிவினருக்கான நேரடி கலந்தாய்வு நடைபெற்றது. மேலும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வும் நடத்தப்பட்டது. கலந்தாய்வு தொடர்பான முடிவு வரும் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வருகிற 14ஆம் தேதியன்று 505 பேருந்துகளும் 15ஆம் தேதியன்று 570 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. அதேபோல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வருகிற 14ஆம் தேதியன்று 110 பேருந்துகளும் 15ஆம் தேதியன்று 110 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக காந்தி இர்வின் சாலை பகுதியில் உள்ள 1 முதல் 5 வரையிலான நடைமேடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக எழும்பூரிலிருந்து புறப்பட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் சில தாம்பரம் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 6 முதல் 9 வரை உள்ள நடைமேடைகளில் இயக்கப்படுவதாகவும், மின்சார ரயில்கள் வழக்கம் போல் நடைமேடை 10 மற்றும் 11 இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் வீரகனூர் பகுதியில் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் முன்னிலையில் சக மாணவரை மற்றொரு மாணவர் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர்கள் தடுக்க முயன்றும் கேட்காத மாணவர் சக மாணவரை மீண்டும் அடித்து மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர் தயாளன் பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பூஜைக்கான அறக்கட்டளை இடத்தை ஆக்கிரமித்த வழக்கில் கைதான ராமநாதபுரம் துணை ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் VAO கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் ஏற்கனவே 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 5வது நபராக கிராம நிர்வாக அலுவலர் அரசன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக கடந்த திமுக ஆட்சியின் போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை தாவேகா அரசு திரும்ப பெற்றது. இதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 8 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. சென்னை காரப்பாக்கத்தில் மூதாட்டியை பெண் ஒருவர் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரப்பாக்கம் பகுதியில் பெண் ஒருவர் வீட்டில் படுத்துக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவரை கட்டை மற்றும் கையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து அறிந்த கண்ணகி நகர் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கல்லூரி மாணவி கருக்கலைப்பில் உயிரிழந்த சம்பவத்தில் 10 மாதங்கள் கழித்து ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் DNA சோதனை நடத்தி மாணவியின் உறவினரை போக்சோவில் கைது செய்துள்ளனர். தன் மீது தவறான மற்றும் ஆதாரமற்ற புகார் அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைமுகம் தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த நாகபாண்டியன் என்பவர் தாவேகாவைச் சேர்ந்த சினோரா அசோக் என்பவர் தன்னிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை சினோரா அசோக் மறுத்துள்ளார். சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் அருகே ஆவணங்கள் இல்லாத 1 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேப்பேரி EVK சம்பத் சாலையில் மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லாத சுமார் 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் அதை உடனடியாக வெளியேற்றும் வகையில் முழு முயற்சி எடுத்து வருகிறோம் என மாநகராட்சி இணை ஆணையர் சரவணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சரவணன் ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த பருவமழையின் போது எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி நின்றதோ அங்கெல்லாம் ஆய்வு செய்து அதை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலம் சேதாரப்பட்டு பகுதியில் மதுபான கடையில் மீண்டும் வேலை வழங்க கோரி மதுபோதையில் செல்போன் டவர் மீது ஏறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமன் என்பவர் ஏற்கனவே மதுபான கடையில் சப்ளையராக பணியாற்றி வந்த நிலையில் நிர்வாகம் அவரை பணியிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது. மீண்டும் வேலை கேட்டும் மறுப்பு தெரிவித்ததால் மதுபோதையில் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். அதிமுகவில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வீட்டில் அதிருப்தி MLAக்கள் நடத்திய சுமார் 5 மணி நேர ஆலோசனை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள CV சண்முகத்தின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மேகதாது விவகாரத்தில் அதிமுக அறிவித்துள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பாப்பாத்தம்மன் கோவில் திருவிழாவில் ஆபாச உடையுடன் கரகாட்டம் ஆடினார். நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் ஆபாச நடனத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் எச்சரித்தார். புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான நடைமுறைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அம்மாநில அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு நபர் ஆணையத்தின் அறிக்கை கடந்த மார்ச் மாதமே சமர்ப்பிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தேர்தல் நடைமுறைகளை விரைந்து முடித்து தேர்தலை அறிவிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர்.
குதிரை பேரத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். சட்ட நடைமுறைகள் முடிந்த பிறகு 2 மாதங்களில் செய்தியாளர்களை மீண்டும் சந்தித்து அனைத்து ஆதாரங்களையும் வெளியிடுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை, மதுரை உள்ளிட்ட 13 இடங்களில் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் சென்னையில் சுமார் 1,50,00,000 ரூபாயை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டில் அந்தமான் கடல் பகுதியில் ஒரு படகு ஒன்றில் 36,000 கோடி மதிப்பிலான 6,000 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு படகில் இருந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அரிய வகை லார்கெப்பன் வகை குரங்குடன் வீடியோ வெளியிட்டது குறித்து நடிகர் விக்ரம் 3 நாட்களில் பதிலளிக்குமாறு நடிகர் விக்ரமுக்கு வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. படப்பிடிப்பு தளத்தில் இருந்த நடிகர் விக்ரமுக்கு வனத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று நோட்டீஸ் அளித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு 80 அடியை எட்டியுள்ளது. குடிநீர் தேவைக்கு திறக்கப்படும் நீரின் அளவு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்து 3 மாதத்திற்கு பிறகு இன்று 80 அடியை எட்டியுள்ளது. கோவை கல்லூரி மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ளவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் கோவையை சேர்ந்த மணி என்ற மன்னாசாமியை போலீசார் கைது செய்தனர். இறந்த நபர்களின் பெயரில் போலி உயில் ஆவணங்களை தயாரித்து நிலத்தை விற்றதாக அவர் மீது புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆயக்குடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவிஐபி மற்றும் விஐபிகளின் வருகையின் போது ஏற்படும் செலவினங்களுக்கு மாவட்ட வாரியாக தமிழக அரசு மொத்தம் 6,85,00,000 ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் மாவட்ட நிர்வாகங்களால் செலவுகளை ஈடு செய்ய முடியாததால் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கிடமாக நபர்கள் தென்பட்டால் ஒலிபெருக்கி மூலம் உடனடியாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நெஞ்சுவலி காரணமாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மதுபான சில்லறை விற்பனையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி சேலத்தில் டாஸ்மாக் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைனில் மதுபானம் விற்கும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே உள்ள வெள்ளப்பட்டியில் மாதா ஆலய கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி 20 கட்டட தொழிலாளர்கள் காயமடைந்தனர். கட்டுமானத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து கீழே விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. உலக யானைகள் தினத்தையொட்டி வனத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக காடுகளில் 3,170 காட்டு யானைகள் இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. மனிதன் வனவிலங்கு மோதலை குறைக்க நடப்பு ஆண்டில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் யானைகள் பாதுகாப்பில் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கேரள எல்லையான வாளையார் அருகே ரயில் மோதியதில் தாய் யானையும் அதன் குட்டியும் பரிதாபமாக உயிரிழந்தன. வாளையார் சாவடிப்பாரா புதுப்பதி பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது யானை மீது ரயில் மோதியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலேயே 2 யானைகளும் உயிரிழந்தன.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த மயிலை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். சுமார் 70 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த மயில் வெளியேற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் கிணற்றுக்குள் இறங்கி மயிலை பத்திரமாக மீட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தேன்வயல் கிராம பகுதியில் 2 யானைகள் அதிகாலை நேரத்தில் உணவு தேடி கிராம பகுதிக்குள் உலா வந்துள்ளது. இதனை கண்டு அச்சமடைந்த கிராம மக்கள் வீட்டிற்குள் இருந்தபடி கத்தி கூச்சலிட்டு யானையை விரட்டினர். அப்போது காட்டு யானைகள் அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தஞ்சை பெருவுடையார் கோவில் மதில் சுவரின் மேல் பகுதியில் படர்ந்திருக்கும் புதச்செடிகளை அகற்றும் பணி தொடங்கியது. இந்த பணியில் 20 முதல் 25 தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மதில் சுவர் சுத்தப்படுத்தும் பணிகள் முடிந்த பின்னர் மேல் பகுதியில் கற்கள் பதிக்கும் பணிகளை மேற்கொள்ள இந்திய தொல்லியல் ஆய்வகம் திட்டமிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குலசேகரன் கோட்டையில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. குலசேகரன் கோட்டையில் மாதந்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆஞ்சநேய பெருமானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடைபெற்று வந்த மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. இரு அவைகளும் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டு நிறைவு செய்யப்பட்டன. இந்த கூட்டத்தொடரில் 11 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. உக்ரைன் அரசுடைமை வங்கி தொடர்ந்த முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான சர்வதேச சட்ட வழக்கில் இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி DY சந்திரசூட்டை ரஷ்யா தனது தரப்பில் மத்தியஸ்தராக நியமித்துள்ளது. 1998ஆம் ஆண்டு உக்ரைன் ரஷ்யா இடையே கையெழுத்தான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தின் விதிகளின் அடிப்படையில் இந்த சர்வதேச விசாரணை நடைபெறுகிறது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவின் தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் புறக்கணித்துள்ள நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பங்கேற்றார். கடந்த ஜூலை 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் புதன்கிழமை நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி எம்பிக்களுக்கும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா தேநீர் விருந்து அளித்தார். இதனை காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் புறக்கணித்தனர். மாநிலங்களுக்கு வரி இழப்பை ஏற்படுத்தும் கனிம சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முறையான விவாதம் இன்றி மசோதா நிறைவேற்றப்பட்டது மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்டில் தான் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தின் மேடையை பாஜகவினர் ஹோமம் செய்து சுத்தப்படுத்தியதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். அங்குள்ள ராம்லீலா திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தான் பங்கேற்ற பிறகு பாஜகவினர் அங்கு வேள்வி நடத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பதை கண்டித்து கர்நாடக மாநிலம் கொப்பள மாவட்டத்தில் கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொப்பள ஹிட் நாலா சுங்கச்சாவடி அருகே தமிழகத்தை சேர்ந்த லாரிகளை மறித்த போராட்டக்காரர்கள் ஓட்டுநர்களுக்கு சிவப்பு ரோஜா மலர்களை வழங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஹரித்வாரில் 2 வாரங்களில் சுமார் 5 கோடி யாத்ரீகர்கள் வருகையால் 7000 டன் குப்பை குவிந்துள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற ஹர்கி பௌரி படித்துறையில் உள்ள பெண்கள் உடைமாற்றும் அறைகளிலும் பயன்படுத்தப்பட்ட ஆடைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சிறுநீர் நிரப்பப்பட்ட பாட்டில்கள் குவிந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்புரவு பணியாளர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி குப்பைகளை அகற்றும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கங்கை படித்துறைகள், சந்தைகள், நடைபாதைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தூய்மை பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற திரங்கா படகு பேரணியில் 350க்கும் மேற்பட்ட படகுகள் தேசிய கொடியை ஏந்தியபடி அணிவகுத்து சென்றன. ஏரியின் நடுவே படகுகள் ஒன்றிணைந்து பிரம்மாண்டமான மிதக்கும் மூவர்ண கொடிகள் வடிவத்தை உருவாக்கின. இந்தோனேஷியாவின் பாலி தீவு அருகே நடுக்கடலில் பயணிகள் படகில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 211 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீயின் வெப்பம் காரணமாக பல பயணிகள் லைஃப் ஜாக்கெட் அணிந்து கடலில் குதித்தனர்.
13 அடி உயர அலைகளுக்கு மத்தியில் ஹெலிகாப்டர் மற்றும் 6 கப்பல்கள் மூலம் மீட்பு பணி நடைபெற்றது. விபத்தில் 19 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் காலி நகரில் 5 மாடி அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டதை தொடர்ந்து மீட்பு பணியாளர்கள் குழந்தையை தேடினர். அப்போது இடிந்து விழுந்த கான்கிரீட் கட்டமைப்புகளுக்கு இடையே குழந்தையை பாதுகாக்க தந்தை தனது உடலையே கேடயமாக பயன்படுத்தி பல மணி நேரம் குழந்தையை அணைத்தபடி இருந்தது தெரியவந்தது. டானியூப் நதியில் 2ஆம் உலகப் போரின் ஜெர்மனியின் நாஜி கப்பல் தென்பட்டுள்ளது. அந்த அரிய கப்பலை காண மக்கள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். தந்தை மறைவிற்கு பிறகு லீக்ஸ் கோப்பையில் கிளப் லியோன் அணிக்கு எதிரான போட்டியில் லியோனல் மெஸ்ஸி இன்டர் மியாமி அணிக்காக மீண்டும் களமிறங்கினார். தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸியின் மறைவுக்கு அர்ஜென்டினா சென்றிருந்த மெஸ்ஸி 2ஆம் பாதியில் மாற்று வீரராக களம் புகுந்தார். அவர் மைதானத்திற்குள் வந்தபோது ரசிகர்கள் எழுந்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் ஏர் இந்தியா விமானி கஞ்சா பயன்படுத்திய விவகாரம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்திய விமானங்களை இயக்கும் விமானிகளுக்கு போதை மருந்து சோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விமானிகளிடம் சோதனை நடத்தும் பணி உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது.